இப்போ நீங்க எல்லாம் எதுக்காக இங்க அசம்பிளா நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க அசம்பிளா நீங்க எல்லாரும் எதுக்காக இங்க அசம்பிளா உள்ள இருந்தீங்க, எல்லாரும் உள்ளே இருந்தீங்க. நான் வரும்போது எல்லாரும் ஸ்கூலுக்குள்ளே இருந்தீங்க. எதனால ஸ்கூலுக்குள்ள இருந்தீங்க நீங்க எல்லாம்? என்ன ரீசன்பா? உங்களுக்கு என்ன இன்புட் சார் இருக்கு? என்ன இருக்கு? சரி, தவறான கருத்துனா என்ன தவறான கருத்து? உங்களோட வெர்ஷனை பேசுங்க. இல்லங்க, உங்களுக்கு என்ன இன்புட் இருக்கோ அதை வச்சு நாங்க சொல்றாங்க. எங்க இன்புட் வச்சு நீங்க பேசணும்ல. நீங்க எந்த சேனல் சார்? சார் நீங்க இல்ல சார், நீங்க எந்த சேனல்? இல்ல சார், நீங்க எந்த சேனல் சார்? இல்ல நீங்க சார், நான் இல்லாதது நாங்க சொல்றோம் சார். நீங்க யாருன்னு சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? சார் நாங்க அட்ரஸ் பண்றோம் சார். நீங்க என்ன சேனல்? நீங்க என்ன சேனல்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எனக்கு ஃபர்ஸ்ட் நான் அந்த வீடியோவை இப்பதான் பார்த்தேன் காத்தால. எனக்கு ஒருத்தர் இங்க இருக்காரு, அவர் காத்தால இந்த பக்கம் போச்ச ஃபுல்லா போலீஸ் குவியப்பட்டிருந்தது. இங்க பிரஸ் ஃபுல்லா இருந்தாங்க. என்னன்னப்போ அவருக்கு சொல்லப்பட்டது, இங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கும் குழந்தைகள் RSS அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. என்னடா அது RSS அகைன்ஸ்டா ப்ரொடெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சப்பதான் எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் நேத்தி பேசியிருக்கார். அதுக்கு மேல அதுக்கு கம்ப்ளைண்ட் போய் யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்னாக்க அது யார் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. அதுல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை இவங்களா கூப்பிட்டுருக்காங்க. அவரா வரல. கேட் கிராஷ் பண்ணியோ அவர் ஃபோர்ஸ் பண்ணியோ அவர் வரல. அவர் வந்திருக்காரு, அவர் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசியிருக்காரு? அவர் என்ன பேசினார்? நான் பார்த்தேன் அந்த வீடியோவை. அவரு என்ன பேசியிருக்காரு? போன ஜென்மம் மறுபிறப்பு அதெல்லாம் பார்த்த உடனே அவர் என்ன இப்ப ஜஸ்டிஸ் சந்திரு கமிஷன் எதுக்காக போட்டாங்க? இந்த அரசாங்கம் எதுக்காக போட்டாங்க? பள்ளி குழந்தைகள் கிட்ட வேல்யூஸ் கம்மியா எடுத்து ஜாதி சண்டை வருது அப்படின்னுட்டலாம். வேல்யூஸ் கம்மியா இருக்குன்றத ஒத்துக்கிறீங்க. அப்போ வேல்யூஸ் இன்ஸ்டில் பண்ணணும்னாக்க என்ன பண்ணலாம்? அதுக்கு வேரியஸ் முறை இருக்கு. அதுல இப்போ அவங்க திருக்குறளை மேற்கோள் கட்டி இம்மை மறுமையை பத்தி பேசினாங்க. அப்ப திருக்குறள் எடுத்துட்டு போறாங்களா அவங்க? இந்த தமிழக அரசாங்கம் கல்வித்துறையில் திருக்குறள் கற்றுக் கொடுக்கப்பட மாட்டாது குழந்தைகளுக்கு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அது எல்லாத்தையும் ஔவையார் எடுத்துட்டு போறாங்களா? அடுத்து ஔவையார் படத்தை அழிக்க போறாங்களா? ஔவையார் படத்தை எடுத்துட்டு போறாங்களா? அதுல where are they going to draw the line on this? இதுல ஏன் ஒரு பொய் பிரச்சாரம்? RSS அகைன்ஸ்டா குழந்தைங்க, ஸ்கூல் குழந்தைங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னுட்டு ஏன் திசை திருப்புறாங்க? நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்போ ரம்ஜான் இப்ப ரீசெண்டா நடந்தது. அதுல ஒரு வார்டு 129வது வார்டு, அதுல பப்ளிக் பார்க்ல, கார்பரேஷனோட பார்க்ல ஏன் நமாஸுக்கு அலோவ் பண்ணாங்க? அப்போ நான் அப்புறம் உடனே இவருக்கு லெட்டர் எழுதி போட்டேன், மெசேஜ் அனுப்பினேன். அப்ப நான் அடுத்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு நான் இந்த பார்க்ல வைக்கிறேன்ற விடுவாங்களா? என்ன விடுவாங்களா? விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் சிலையை வைக்கிறேன் கார்பரேஷன் பார்க்ல, என்ன அலோவ் பண்ணுவாங்களா? அவங்க நமாஸ் பண்ண அலோவ் பண்ண இந்த கார்பரேஷன் அடுத்து என்ன விடுவாங்களா? இவங்களுக்கே வேண்டப்பட்டவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க, வேண்டாதவங்களுக்கு விட மாட்டாங்களா? இவங்களோட சட்டத்திட்டங்கள் யார் கேட்கிறார்கள் என்பதை பொறுத்து, எந்த கலர் என்பதை பொறுத்து மாறுமா? இல்ல நீங்க அதை ஒத்துக்க. அப்ப அடுத்து இந்த அரசாங்கம் திருக்குறளை எடுக்க வேண்டும் என ஃபர்ஸ்ட் விபூதி எடுத்துட்டாங்க இவரோடதுல இருந்து. சோ அடுத்து திருக்குறளையும் எடுத்துடணும், திருவள்ளுவர் எடுத்துடணும். இந்த மாதிரி அந்த யார் ஆக்ஷன் எடுக்க போறோம்? இப்ப இவரோடது பார்த்தேன், தகுந்த ரொம்ப சட்டை இந்த மாதிரி இனிமே நடக்காத மாதிரி கடுமையான நடவடிக்கை. என்ன நடவடிக்கை? ஔவையார் எடுக்க போறீங்களா சிலபஸ்ல இருந்து? திருக்குறள் எடுக்க போறீங்களா சிலபஸ்ல இருந்து? திருவள்ளுவர் மறைக்கப்பட வேண்டிய மனிதரா தமிழகத்தில்? ஔவையார் மறைக்கப்பட வேண்டிய இவங்களா? தமிழில் இருந்து தமிழ்ன்றாங்களே, இவங்கெல்லாம் இல்லாம தமிழ் உண்டா? ஔவையாரும் திருவள்ளுவரும் இல்லாமல் தமிழ் உண்டா? நான் கேக்குறேன். இது அவர் பேசினார் தானே சொல்றீங்க. அவர் மேற்கோள் காட்டியது திருவள்ளுவரிடம் இருந்து தானே. இல்லங்க சார், சார் நீங்க சார் இல்ல இல்ல சார், நீங்க எங்க கருத்தை கேட்டீங்க, எங்க கருத்தை சொல்லிட்டோம். எங்க கருத்தை நீங்க கேட்டீங்க, அதை சொல்லிட்டோம். வேற ஏதாவது ஒரு நிமிஷம் அம்மா, வேற ஏதாவது நீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட போய் இந்த மாதிரி கவுன்சிலர் உமானந்தனும் பிஜேபியில இருந்து நீங்க திருவள்ளுவரை எடுக்க போறீங்களான்னு கேட்கறாங்க. அதனால திருவள்ளுவரை பாடத்திட்டத்திலிருந்து தமிழக அரசு நீக்க போகுதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு நீங்க அவர்கிட்ட கேள்வியை வாங்கிட்டு அதுக்கு பதில வாங்கிட்டு என்கிட்ட பேசுங்க.
அவர்கிட்ட போய் நீங்க கேள்வி கேளுங்க. ஔவையாரை வந்து ஏன் எடுத்தீங்கன்னு கேளுங்க. அதை கேட்டு வந்து எங்கள்கிட்ட நீங்க கேள்வி கேளுங்க.